பொள்ளாச்சி சம்பவத்துடன் கிருஷ்ணரை ஒப்பிட்டு பேசிய திராவிடர் கழக தலைவர் வீரமணியை கண்டித்து இந்து மக்கள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் அறப்போராட்டம் சென்னையில் நடந்தது. இந்து மக்கள் பாதுகாப்பு சங்க தலைவர் ஆனந்த பத்மநாபச்சாரியார் ஆர்ப்பாட்டத்துக்கு தலைமை வகித்தார். பாரதிய ஜனதா மூத்த தலைவர் இல கணேசன், இந்திய மக்கள் கல்வி முன்னேற்றக் கழகம் தலைவர் தேவநாதன் யாதவ் உள்ளிட்ட நூற்றுக்கணக்கான இந்துக்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். இந்து மதத்தை தொடர்ந்து இழிவுபடுத்தும் வீரமணியை கைது செய்ய வேண்டும், திராவிடர் கழகத்தை தடை செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். பொள்ளாச்சி சம்பவத்தில் யாரெல்லாம் தவறு செய்தார்களோ அவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அளவுக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று தெரிகிறது. அங்கு தவறே அங்குதான் இருக்கிறது. நடப்பது என்ன, இந்த நடப்பதற்கு யார் காரணம் என்பதை சொல்லாமல் தேவையில்லாமல் ஒரு தவறான கருத்தை சொல்லி வாங்கி கட்டி கொண்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டாம். இப்போதாவது தான் பேசியது தவறு என்று உணர்ந்து நான் மனம் புண்படி பேசிவிட்டேன் என்று அவர் சொல்வாரானால் அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அப்படி அவர் சொல்வார் என்று நான் நம்பவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்தினால்தான் இந்து மதம் இங்கே வளர்ச்சி முடியும் என்ற காரணத்தை முன்னிட்டு கி வீரமணி ஆரம்ப காலம் தொட்டே இந்து மதத்தை கொச்சைப்படுத்தி வருகிறார். அவரை பயன்படுத்துவது ஸ்டாலின் என்கின்ற ஒரு தேச துரோகி. அந்த தேச துரோகி இந்த மண்ணிலிருந்து விலக்கப்பட வேண்டும், திராவிட முன்னேற்ற கழகம் வீழ்த்தப்பட வேண்டும், நரேந்திர மோடியின் ஆட்சி மலர வேண்டும் என்று இன்றைய தினம் சூழலை எடுத்து வீரமணி செய்த காரியத்திற்கு வீரமணியை உடனே கைது செய்ய வேண்டும். கொள்கை பிடிப்பே இல்லாமல் வாய் புளித்ததோ மாங்காய் புளித்ததோ என்பதாக தங்களுக்கு தோன்றியபடியெல்லாம் பேசுவதையெல்லாம் கண்டித்து இனி அவர்களுக்கு இந்த தமிழகத்தில் வாய்ப்பே இல்லை என்னும் ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்காக பாரதத்தின் வெற்றி எண், பாரதம் என்றாலேயே வெற்றி, வெற்றி என்றால் பாரதம், அந்த 18 என்னும் எண்ணிக்கையை வலியுறுத்தி முன்னிறுத்தி இன்று ஸ்ரீ கிருஷ்ணன் மீது குறை சொன்ன, ஆபாசமாக அருவருக்கத்தக்க வகையில் பேசின திராவிட கழக தலைவர் வீரமணியை கண்டித்தும் தீய சக்தியான அந்த திராவிட கழகத்தை தடை செய்வதற்காக தமிழக அரசை வலியுறுத்தியும் இங்கே மாபெரும் ஒரு அறப்போராட்டம் நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த போராட்டம் வெற்றி பெறும் வரையிலும் நிச்சயம் தொடரும். என் உயிரினும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களா? அத்தனை கட்சி கூவி கூவி அழைச்சு இன்னைக்கு கூட்டணி சேர்த்திட்டு இருக்காங்க. युद्ध செய்ய மாட்டேன்னு போயிட்டேன்னு சொன்னா உன்னை கோவலைன்னு சொல்லுவாங்க. आप में से किसी ने कहा था कि राफेल सीईओ has said people of Tamil Nadu are remarkable. தேர்தல் திருவிழா 2019 6 பக்க எக்ஸ்க்ளூசிவ் தேர்தல் செய்திகள் தினமலர் நாளிதழில் தினமும் சில செய்திகள், சில படங்கள், சில தகவல்கள் தினமலர் நாளிதழில் மட்டுமே. தினமலர், உண்மையின் உரைக்கல்.